2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்திருக்கு? சிங்கிள் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு அலைன்ஸ் வச்ச 2 பெரிய கட்சிகளை காலி பண்ணிட்டார் விஜய் அவர்கள். இது எப்படி நடந்தது? ஏடிஎம்கேல 15 மினிஸ்டர்ஸ் காலி, டிஎம்கேல 15 மினிஸ்டர்ஸ் காலி. இது எப்படி பாசிபிலிட்டிஸ்? தமிழ் பிரபலமான மற்றும் டிவிகேவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அவங்களால எப்படி மெஜாரிட்டி காமிக்க முடிஞ்சது? 108 தொகுதிகளை எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இவங்களை பற்றி தான் இப்போ பயங்கரமான பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன, டிவிகேவோட கட்சி தலைவர் தமிழ் பிரபலமான விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் இப்போது முதலமைச்சராக பார்த்தா பதவி ஏற்க போகிறதா பார்த்து சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை பார்த்தா மெஜாரிட்டி காமிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தா நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க. கிட்டத்தட்ட பயங்கரமான ட்ரோல் நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு முன்னாடி அதாவது என்ன, ஒரு பக்கத்தில் வெறும் 5 சீட்டு தான்பா ஜெயிப்பாங்க விஜய் அவர்கள். ஸோ சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவரால் முதலமைச்சர் பதவியெல்லாம் உட்கார முடியாதுன்னு பல பேர் பார்த்தா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தற்கூரி கூட்டம்னு இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசி பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எங்கே ஆட்சியை இழந்துடுமோன்னு ஒரு சில கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய பெரிய கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே மக்கள் பார்த்து வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எலெக்ஷனில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்துக்கிட்டு. நார்மலாக ஒரு சிங்கிள் மனுஷனால் எப்படி 108 தொகுதிகளை ஜெயிக்க முடியும்? ஸோ இதுக்கு முன்னாடி அரசியலில் எந்த ஒரு அனுபவமே இல்லாத ஒரு மனுஷனால் 108 தொகுதியை ஜெயிச்சிருக்காது. அதுவும் எப்படி, இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு முகத்துக்காக தான். இந்த 30 வருஷம்னா அவங்கள பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட நான் சினிமாவில் சேர்ந்து 30 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதில் மக்கள் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணி என்ன வாழ வச்சுருக்காங்க. அதே மாதிரி வரப்போகிற 30 வருஷத்தில் நான் அவங்களுக்காக வாழணும், அந்த ஒரு முடிவை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜெயிச்சிருக்காரு. அதாவது மாநாட்டுக்கு வர கூட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டாக மாற்ற முடியுமான்னு ஒரு பக்கத்தில் ட்ரோலிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, எல்லாம் பார்த்தா மொபைல் முன்னாடி நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு பக்கத்தில் இன்னும் ட்ரோல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாம் தாண்டி, இந்த விமர்சனங்களுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ முதலமைச்சர் 2026 முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா பதவியேற்க போகிறாரு இளைய தளபதி விஜய் அவர்கள். வரப்போகிற 5 வருஷத்தில் பார்த்தா நிறைய வாக்குறுதிகளை பார்த்தா கொடுத்துருக்காரு. ஸோ அதையெல்லாம் நிறைவேற்றினா அடுத்து வரப்போகிற 5 வருஷத்துலேயும் வின் பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வரப்போகிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இனிமேல் தலையெழுத்தே மாறியாச்சு. ஸோ இனிமேல் ஆளுங்கட்சியாக இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக தான் வந்துக்கிட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் ஆளும் கட்சியாக பார்த்தீங்கன்னா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிங்கிள் மேன் ஆர்மியாக பார்த்து நின்றுக்கிட்டு எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸோ ஒரு மனுஷன் நின்று போராடி மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி, அப்போது அவர் ட்ரெண்டிங்கில் இருந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி எதிர்கட்சி தலைவராக பார்த்தா நின்று இருப்பார் அவங்களுடைய தம்பியான விஜய் அவர்கள். ஸோ அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் பதவியே பார்த்தீங்கன்னா வாங்க போகிறாரு. இது எவ்வளோ பெரிய சாதனைன்னு பாருங்கள். ஹைலைட்டே இங்கே தான் இருக்குது. டிஎம்கேல 15 மினிஸ்டர்ஸ் காலி, ஏடிஎம்கேல 15 மினிஸ்டர்ஸ் காலி. ஸோ இவங்க எந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு வந்தால் ஸோ இவங்க எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு புதிய முகத்துக்கு வழி விட்டு இருப்பாங்க. இதுதான் இங்கே பேச்சாக ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களை காப்பாற்றி இருந்தால் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? 15 மினிஸ்டர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, புதிய முகங்களுக்கு பார்த்தா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரே ஒரு முகத்துக்காக விஜய் அவங்களுக்காக மட்டும்தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுவார் மக்களுக்காக. ஸோ தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையுமே இல்லாத வாழ வைப்பார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ வைப்பார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு வந்த டிஎம்கே இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சைடு போயிட்டாங்க. ஸோ அவங்கள எதிர்க்க இப்போ ஆளுங்கட்சியாக வரப்போகிற டிவிகே விஜய் அவர்களை எதிர்க்க பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சியாக இருக்க போகிற ஸோ ஏடிஎம்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. ஸோ அவங்கள பற்றி இன்னொரு பக்கத்தில் பார்த்தா என்டிகே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சீட்டு கூட அவங்க பார்த்தா வாங்கலை, டெபாசிட்டும் பார்த்தா கிடைக்கவே இல்லை. இதை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் பார்த்தா இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.